ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு நாள் நம் ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த சீசன்ல நம் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை பற்றி தியானித்துட்டு வரோம். எத்தனையோ பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வரோம். எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். நம் ஆண்டவர் உண்மையாகவே இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று நாம் உறுதிப்படுத்துகிறோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிறப்பை நினைவுபடுத்துகிற இந்த நாட்களிலே உம்மோடு உறவாடுவதற்கு, உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து உமக்கு முன்பாக சாஷ்டாங்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, உலகமெல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் கேக்குதோ இல்லையோ, நீங்க எங்க எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு எங்க கொண்டாட்டங்க, எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளே சரியா இருக்கு, எங்களுடைய அலைச்சல்களே எங்களுக்கு சரியா இருக்கு, எங்களுடைய போராட்டங்களே எங்களுக்கு இருக்குன்னு இன்றைக்கு அநேகம் பேர் இன்னும் ஆண்டவரை அறிந்த குடும்பம் என்று சொல்ற குடும்பத்துல கூட கலக்கம் இருப்பது, சோதனைகள் இருப்பது, குறைவு இருப்பது, சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில இருக்கிற காரியங்கள் நடக்குதுங்க. நிச்சயமா சாத்தான் சந்தோஷமான நாட்களை துக்கமான நாட்களை மாற்றுவதற்கு, சமாதானத்தை கெடுக்கிற கலக்கத்தை கொண்டு வருவதற்கு அவன் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாங்க. ஆகவே சாத்தானின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எந்த சின்ன விஷயத்தினாலே, எந்த ஒரு சின்ன அனாவசியமான விஷயத்தினாலே நம்முடைய மனதை பாழாக்கி கொண்டு நம்முடைய காரியங்களை டைவர்ட் செய்து கொண்டு இருப்போம். தேவன் மீது கவனம் வைத்தால் இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை கலங்க செய்யாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற விஷயம் இப்போ எங்க பார்த்தாலும் கேட்குறோங்க. அநேகம் பேர் ஊழியக்காரங்க சொல்றாங்க, நல்ல நல்ல கேரல் சர்வீசஸ் நடக்குது, நிறைய மீட்டிங்ஸ் நடந்து கொண்டிருக்கு. மற்ற தேசங்களை சொன்னா, பண்டிகை கொண்டாட்டத்தோட அந்த சந்தோஷம், ஆர்ப்பாட்டங்கள் அண்ட் லைட்டிங்ஸு, சாங்ஸு, அந்த குவயர் ஆளுங்க பாட்டு பாடுறது, நல்ல நல்ல இசை நமக்கு கேட்கும். சில ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் இருக்கும், அந்த சாங்ஸ் கேட்டாலே நமக்கு சீசன் ஆரம்பித்தது போல இருக்கும். நம்முடைய தமிழ்ல கூட நிறைய கிராமப்புற பாடல்கள், ஏன்னா நிறைய மேய்ப்பர்கள் பாடல் பாடுவாங்க நம்ம பிரியமானவங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் நம்முடைய உணர்வை தூண்டுகிறதா இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல, இந்த ஆர்ப்பாட்டத்தின் நடுவுல நம்ம உணர வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாருடைய பிறப்பை போன்றது அல்ல. அவர் காரண பிறப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு விசேஷமான காரணத்தோடு பிறந்தவர். இந்த உலகத்துல அநேக காரணத்துக்காக பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா ஆகிறதுக்கோ, ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கோ, ஒரு இன்வென்ஷனோ, ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கவோ, அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கோ சிலர் பிறந்திருக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இயேசு ஆண்டவர் பிறப்பு அந்த காலத்துல இஸ்ரவேல்ல இருந்த அந்த பெத்லகேம்ல, எருசலேமிலே அந்த பகுதிகளிலே, கலிலேயாவிலே அந்த பகுதிகளிலே இருந்தவர்களுக்காக மட்டும் அவர் அன்றைக்கு பிறக்கவில்லை. இந்த விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அவர் எந்த தேசத்தான் என்று கேட்டா, நாம் அநேக நேரம் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கும் அல்லது பாலஸ்தீனா தேசத்துக்கு சேர்ந்தவர் நினைப்போம். ஆனா அவர் சகல ஜனங்களுக்காக நிரந்தரமான ராஜாவாக இருப்பதற்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அது இயேசு ஆண்டவரின் பிறப்பிற்கு முன்பே, 700 வருஷங்களுக்கு முன்பே தீர்க்கதரிசிக்கப்பட்டது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மீகா எழுதின புத்தகம் 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பெத்லகேமே, எப்ராத்தா யூதாவின் குடும்பங்களிலே, பெத்லகேமே, நீ யூதேயாவின் குடும்பத்திலே நீ சிறிய கிராமமா இருந்தாலும், உண்மையிலே பெத்லகேம் ஒரு சிறிய கிராமம்தான். ரொம்ப சிறிய கிராமம் அது. இந்த கிராமத்தை பற்றி நாம் பைபிள்ல, பழைய ஏற்பாட்டில அநேக முறை வாசிக்கிறோம். முக்கியமா ரூத்தின் புஸ்தகத்துல போனா
அங்கே பெத்லகேமிலே இருந்த ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். ஒருமுறை வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். யூதாவின் பெத்லகேமிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எலிமலேக்கு. அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. அவனுக்கு மக்லோன், கிலியோன் என்று 2 பிள்ளைகள். பஞ்சம் வந்துவிட்டது என்ற பயத்திலே மோவாப் தேசத்துக்கு போய்விட்டது இந்த குடும்பம். பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அப்பங்களின் வீடு. ஆகாரத்தின் நிலையாகிய பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாகும் என்று அவிசுவாசத்தினாலே அவர்கள் போய்விட்டார்கள், நஷ்டமடைந்தார்கள். அந்த எலிமலைக்கும் அவன் 2 குமாரர்களும் செத்து போனாங்க. நகோமி ஒரு விதவையாகி விட்டாங்க. அந்த குமாரர்கள் திருமணம் செய்து கொண்ட ஓர்பாலும் ரூத்தும் 3 பேரும் விதவைகளா ஆகிவிட்டாங்க. ஆனால் நகோமி கேள்விப்பட்டு தன் ஜனங்களுக்கு தேவன் ஆகாரத்தை கொடுத்தார் என்று தான் செய்த தவறை உணர்ந்து திரும்ப தன் தேசத்திற்கு அந்த பெத்லகேமுக்கு போவதற்கு நகோமி ஆயத்தப்பட்ட போது 2 மருமகள்களும் வரோன்னு சொன்னாங்க. அம்மா, நீங்க வந்தாலும் நான் வயது சென்றவள், உங்க வருங்காலத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, உங்க தாய் தகப்பனிடம் போயிடுங்கன்னு சொல்லும்போது முதல்ல வேணாம் சொன்னாங்க. பின்பு ஓர்பா முத்தம் கொடுத்து போய்விட்டாங்க. ரூத்தோ, நீங்க போகிற இடத்துக்கு நான் வருவேன், உங்களோட தான் நான் இருப்பேன், உம் தேவன் என் தேவன், உம் ஜனம் என் ஜனம்னு. நீங்க மரணிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன், மரணத்தை தவிர நம்ம எதுவும் பிரிக்க கூடாதுன்னு விசுவாசத்தோடு நகோமிய பின்தொடர்ந்தாங்க. எவ்வளவு அற்புதமாக தேவனிடத்தில் விசுவாசம் வைத்த ரூத்தை மோவாபிய ஸ்திரீயா இருந்தாலும் போவாஸ் எனக்கூடிய அந்த ஐஸ்வர்யவானுக்கு மனைவியாவது, அந்த வம்சத்திலே இஸ்ரவேலரின் வம்சத்திலே பங்குள்ளவர்களாக ஆவது, அவங்க அந்த போவாஸின் மூலம் அவங்க ஓபேதை பெறுவது, அந்த ஓபேது அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அவன் ஈசாயை பெறுவது, ஈசாய் தாவீதை பெற்றார். அப்போ தாவீது எந்த ஊருனா பெத்லகேம். சோ அதனாலதான் தாவீது பிறந்து வளர்ந்த ஊரு பெத்லகேம். அதனாலதான் தாவீது வம்சத்தார்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை அழைச்சாங்க. காரணம், இங்க தேவனின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. மீகா 5 அதிகாரம் 2 வசனத்திலே, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலர்களை ஆளப்போகிறவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, எத்தனையோ வருஷங்கள் முன்பே உரைத்தார். எல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி தேவ காரியங்கள் நடக்குங்க. வேத வாக்கியங்களின்படி ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார், வேத வாக்கியங்களின்படி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்பதை கூட வசனத்தில் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் இல்ல. ஆனா மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய திட்டத்தின்படி தகுந்த நேரத்துல தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இரத்த மாம்சத்திலே பங்குள்ளவராய் நம் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படிக்கு தாவீதினுடைய ஊரிலிருந்து தாவீதுக்கு சொன்னார், உன்னுடைய ராஜ்யத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக செய்வேன் என்ற போது அது ஆபிரகாமின் வாரிசுகள், அவருடைய வாரிசுகளிலிருந்து, தாவீதினுடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலக ரீதியில அவர்களுடைய வம்சாவளியில ரட்சகராக பிறந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதமாய் செய்தார். எல்லா தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாய் செய்வேன். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அனாதி நாட்கள் தொடங்கி சதா காலமும் இயேசாண்டவர் இஸ்ரவேலர்களை ஆளுகிறவர், உலகம் முழுவதையும் ஆளுகை செய்பவர். ஒரு சீசனில் மட்டுமல்ல, அந்த நாட்களில் அல்ல, இந்த நாட்களில் அல்ல, அனாதி நாட்கள் தொடங்கி சதா காலமும் அவர் ஆளுகை செய்வார்.
ஆமாங்க, ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக நம் கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் முதல் வருகையிலே வருவது, நம் பாவங்களுக்காக பரிகாரம் செய்வது, பிசாசை ஜெயித்தது, மரணத்தை ஜெயித்தது, உயிர் தெழுந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரா இருக்கிறவர் சீக்கிரத்திலே நான் இருக்கிற இடத்திற்கு நீங்களும் வரும்படிக்கு நான் மீண்டும் வந்து உங்களை கொண்டு செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆகவே ஆண்டவர் வரப்போகிறார். அவர் இந்த உலகத்துல போதித்த போது இயேசாண்டவரின் போதனையில அதிக சாரம் என்னன்னு தெரியுமா? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். காரணம், பூலோக ராஜ்யங்கள் எல்லாம் அது தற்காலிகமானது. பூலோக ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகிறது, காணாம போயிட்டு இருக்கு மேப்ஸ்ல இருந்து. பூலோக ராஜ்யத்தில் உள்ள அதிகாரங்கள் அங்கங்கே மட்டும்தான் செயல்பட்டு இருக்கும். ஆனால் இயேசாண்டவரின் பரலோக ராஜ்யம் அது ஜீவனுள்ளோரின் தேசம். இது மரித்தவர்களின் உலகங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மரித்து போவாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது மரணமில்லாத இடம். அது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ராஜாவாக கர்த்தராக நம் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆர்ப்பாட்டத்தோடு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரிடத்தில் விசுவாசம் வச்சவங்க, அவர் ஆயத்தப்படுத்தின ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, அவர் வரும்போது இந்த மண் சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றமடையும். நடு ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் நாம் வாழும்படிக்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இன்னும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாம இது ஏதோ கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு பாலன் இயேசுவை ஆராதிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு, அவர் அங்கே பாலன் இயேசு அல்ல, அவர் ராஜா. அதனால்தான் சாஸ்திரிகள் அங்கே வந்து ஏரோதை கேட்டார்கள், யூதரின் ராஜாவாக பிறந்தவர் எங்கே? மீகாவின் தீர்க்க தரிசனத்தை வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு என்ன சொன்னார் அவர்? உங்களை ஆளுகை செய்ய போகிறவர், இஸ்ரவேலை எனக்காக ஆளுகை செய்பவர் உன்னிடத்திலிருந்து வருவார். அனாதி காலங்கள் தொடங்கி சதா காலமும் அவர் வெளிப்பட போகிறார். இயேசு கிறிஸ்து ராஜா. அன்றைக்கு பிலாத்து இயேசுவை கேட்டார், நீ ராஜாவா? எஸ், நீ சொன்னபடிதான். ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. இவ்வுலக ராஜ்யங்கள் எல்லாம் நிலையானது அல்ல. அவர் பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார், நிரந்தரமாய் ஆளுகை செய்கிறார். ஈவன் நவ் he is on the throne. இப்பொழுது கூட நம் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் இந்த உலகத்திலே நடக்கிறதில்லை. ஒவ்வொன்றும் அவருடைய ஆளுகையின் கீழ் தான் நடக்குதுன்னு நம்ம உணர்ந்தா பாக்கியவான்களா இருப்போம். தேவனுடைய கைகளுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ஆண்டவரை நம் ஆண்டவராக நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, இவ்வுலகத்துல பாதுகாப்போடு விசுவாசத்தோடு தைரியமாக இருக்க முடியும். இவ்வுலகத்தை பிரியும் போது அவருடைய ராஜ்யத்துல நிரந்தரமாய் என்றென்றைக்கும் அவரோடு சந்தோஷிக்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற விஷயத்தை எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கு சொல்லுவோம். முதலில் அவருடைய வல்லமையை நாம் அனுபவிப்போம். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவோம். அவரை இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்று இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இரட்சிப்பு நாளாக நாம் இன்னொரு முறை ஏற்றுக்கொள்ளுவோம், சுற்றிருக்கிறவர்களுக்கு அறிவிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இந்த வருஷ கடைசியில அப்பா, ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராகி உம்மிடத்துல விசுவாசம் வைக்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலாக ஏற்ற காலத்துல நீர் ரத்த மாம்சமா இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவங்களுக்காக நீர் யாகமாகி உலக பாவங்களை சுமந்து செல்லும் ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில் எங்களுக்காக மரித்து, உம்முடைய தழும்புகளினாலே எங்களுக்கு சுகமும் நீர் சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி மூலமாக ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆவதற்கு கிருபை காட்டியதற்கு நன்றி. இன்னும் இந்த பெரிய ரட்சிப்பு இல்லாதவங்க, ரட்சகரை அறியாதவங்க இந்த சீசன்ல பக்கம் திரும்பும்படிக்கும் நாமத்தை பிரசித்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எந்த ஊர், எந்த தேசத்திலிருந்து பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.